எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நேத்தைக்கு யூடியூப்ல அனலைஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒன்று ரீடெஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா அந்த பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேலே போகும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து இந்த கேப் ஆயிருக்கு பாருங்க, இவ்வளோ தூரம் அந்த கேப் ஆயிருக்கு. இந்த கேப் ஃபில்லிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கேப் ஃபில்லிங் நடந்து திரும்பவும் வந்து அப்சைட் ரைஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸாக இந்த மாதிரி கேப் ஃபில்லிங் வந்து எப்போதுமே சைடுவேஸாக நடக்கும். ஆர் ஒரே ஸ்பைக்கில் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிட்டு அகைன் மேலே ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்டமில் வந்து நடக்கும். இதை நீங்கள் இன்ட்ராடேல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டை தான் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸு நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இதே போல் இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரீவியஸாக இங்கே வரைக்கும் வந்துருக்கு பார்த்தீங்களா. மேக்ஸிமம் இந்த ஜோன் வந்து நமக்கு சப்போர்ட்டிவ் ஜோனாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டாக மாறும். மார்க்கெட் இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இங்கிருந்தும் திருப்பி மேலே ரைஸ் ஆகலாம். அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்குல்லையா, இந்த சப்போர்ட்டும் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,950, செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,800 850 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலுமே நோட் பண்ணிக்குவோம். ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் வந்து ஆயிருக்கு. ஆல்ரெடி நமக்கு வந்து இது வரைக்கும் சைட்வேஸாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதே போல தான் சென்செக்ஸும் மார்க்கெட் வந்து இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போதே சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில். இந்த மாதிரி இந்த ப்ரீவியஸ் லோ ஆக்சுவலாக ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இன்னும் ஃபால் ஆகணும். நம்ம வந்து சேனலில் இந்த இடத்துல ஃபால் ஆகாது, மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இந்த இடத்துல எடுத்து அப்சைடு போகும். ஏன்னா ஓவரால் நிஃப்டி வந்து பொசிஷனல் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. அதனால் அப்சைடு போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இது வந்து லைக் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருப்பாங்க. இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன், இப்போ வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ரெக்கவரி நடந்திருக்கா, ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் ரெக்கவரி நடந்திருக்கா. சரி, இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே வந்து இந்த கேப் ஃபில்லிங் 79,240 வந்து நமக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி 79,800 வந்து சென்செக்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, 79,200 240 வந்து இந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸாக சப்போர்ட் இருக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் 79,200 வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்குது ஃபார் சென்செக்ஸுக்கு. இந்த லெவல்ஸ் வரும்போது திரும்பவும் மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து அக்யூமுலேட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. நேத்திக்கு பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் வந்து பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனில் ட்ரேட் ஆகுது. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனில் கிட்டத்தட்ட எத்தனை முறை வந்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நிற்கிது பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் கிட்ட வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் நடக்குதா, தேர்ட் டைம், இப்போ ஃபோர்த் டைம். ஓகே, மார்க்கெட் வந்து ஓவரால் இந்த கேப் வந்து இது வரைக்கும் கூட நடக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு 52,600 மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே பேங்க் நிஃப்டி இதுக்கு அடுத்து வந்து அப்சைடு வந்து போகும். ஸோ இந்த இடத்துல வந்து பொசிஷனல் ட்ரேட் எதுவும் நியூவாக வந்து எடுக்காதீங்க. சரி, இதே நம்ம வந்து இன்னும் இன்ட்ராடேல நம்ம பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் சைட்வேஸில் லாஸ்ட் 2 டேஸாக சைட்வேஸில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை கவனிச்சு பாருங்க. ஓகே, ஓவரால் சைட்வேஸ் இருக்கா. இதில் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓவரால் இந்த ட்ரெண்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனாலும் இது வந்து பேசிக்காக பிகினராக நீங்கள் லேர்ன் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெண்டு பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பேட்டர்ன்ஸ் ட்ரெண்ட் இதை விட வேவ் அனாலிசிஸ் வந்து இன்னுமே அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக எங்கே டேர்ன் ஆகும், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், இதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த குரூப் வந்து மோர் தென் 1500 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால வாட்ஸ்அப் ப்ரைவசி இஷ்யூ வருது. அதனால் அந்த குரூப் வந்து யூஸ் பண்ண முடியல. நியூ குரூப் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணது ஒரு 12 o'clock வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட் குரூப்புக்கு. மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஜோனில் இருக்குது. 24,180 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24,180 இருக்கும்போது நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 24,125 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 55 பாயிண்ட் வந்து ஃபால் ஆச்சு. செல் ஆன் ரைஸில் இருங்க அப்படிங்கிறது தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது என்னுடைய ட்ரேடு ஃபுல்லி பேங்க் நிஃப்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு இதை வந்து செல்லிங், ஆப்ஷன் செல்லிங்கு, ரெண்டாவது வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து இது பண்ணியிருந்தேன். ட்ரேடிங் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும். இது ஒன் ஆஃப் தி டைரக்ட் கிளாஸ் மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்டுடைய ட்ரேடு. அவங்க போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து கப்புள்ஸாக ட்ரேட் பண்ணுறாங்க. டெய்லி அவங்களுடைய ட்ரேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது PSU பேங்க்ஸ் வந்து அகைன் பொசிஷனல் சப்போர்ட் வந்து டச் பண்ணிட்டு அபவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் எடுத்து அப் சைடுல தான் வந்து நிக்குது. PSU பேங்க்ஸ் அதே போல நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கும் வந்து இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்ல ஐடி செக்டார் தான் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகுது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டார், தேர்ட் வந்து ரியல் எஸ்டேட். சோ இந்த செக்டார்லயும் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. தேர்ட் வந்து ரியாலிட்டி செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஐடி செக்டார் இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து கிளியரா ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஒரு 6 to 7 ஸ்டாக்ஸ் வந்து எடுத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிட்டி யூனியன் பேங்க். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்டாக்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கோல்கேட். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றவங்க கோல்கேட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பாட்டம் அவுட் ஆயிருப்பாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் இந்த ஃபால் வந்து நடந்திருக்கு. இந்த ஃபாலோடைய பிரேக் அவுட்டும் நமக்கு இப்போ ரீசெண்டாக பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. ஓகே, அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகுது. ஓவரால் டபுள் பாட்டம் எடுத்து அப்சைடு ரைஸ் ஆகுது. ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்விங் ட்ரேடு அடுத்த ஒரு 3 to 4 மந்த்தில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அண்ட் தேர்ட் வந்து ஜூபிலன்ட் ஃபுட். ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் கிளியராக ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ல தாராளமாக அவங்க வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு அடுத்து PEL இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆயிருக்கு பாருங்க. இதுவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடந்திருக்கு. PEL. ஓகே, இதுக்கு அடுத்து நேத்திக்கு நம்ம பார்த்துருந்த விப்ரோ. இதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகுது பாருங்க. நேத்திக்கு விப்ரோ வந்து நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து LTIM இந்த ஷேருமே வந்து ஒரு நல்ல பாட்டம் அவுட் ஆகி அப்சைட் ரிவர்சல் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து லாரஸ் லேப். இந்த ஸ்டாக் வந்து கமெண்ட்ல வந்து யாராவது கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸில் இருந்தால் கூட இது வந்து ஒரு ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் இது ஒர்க் ஆகும். ஓகே, அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகி கண்டினியூஸாக ரைஸ் ஆகுது. இந்த ஸ்டாக்ஸ்லேயும் அப்சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் பண்ணலாம். 520 515 இந்த ஜோனில் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து பார்க்கலாம். கோல்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் தான் வந்து நடக்கும். இது வரைக்கும் ஷார்ப்பாக ரைஸ் ஆன கோல்டு இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதாவது 77,650 மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணுதுங்க. 73,500லேருந்து ரிவர்சல் ஆகும். மினிமம் 75,000 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகும். ஃபர்தராக 76,600 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகும். இதுதான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து அதுக்கும் மேலவே ஷார்ப்பாக ரைஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன். இப்போ இன்னைக்குடைய லோ இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன் இன்பிட்வீனில். ஸோ ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து கிடையாது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான். இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 76,000ங்கிறது வந்து
இம்மீடியட்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கோல்டுக்கு அதே நேரம் பாட்டமில் 75,000ங்கிறது வந்து இம்மீடியட் சப்போர்ட். எப்போ வந்து 73,500 வந்து உடைக்குதோ அப்போ ஸ்ட்ராங்காக இன்னுமே ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்டாக கரெக்ஷனாக வந்து மாறும் கோல்டை பொறுத்தளவுக்கு. ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி நீங்கள் குறித்து வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓவரால் ட்ரெண்டுங்கிறது ரைட்னு ஒரு கன்சால்டேஷன் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. எப்போ ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும் அப்படின்னாக்கா அகெயின் 73,500 உடைக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அண்ட் ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டாக மாறும். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ட்ரெண்ட் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்து இது வரைக்கும் சைட்வேஸாக இருந்தது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சப்போர்ட் இங்கே தான் வந்து நிற்கும்னு சொல்லலாம். கரெக்டாக இங்கே வந்து நிற்கிது பாருங்கள். இந்த லெவல் வந்து க்ளோசிங் வந்து 5840, 5830. இந்த ஜோனில் வந்து திருப்பியும் ரைஸ் ஆகிருக்கா? எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு? 5894 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டில் இதே வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஃப்ளோ 5817க்கு பிலோவில் போகும்போது மட்டுமே செல்லிங் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். ரைட்னோ திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். சரி, எப்படி வந்து இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபால் ஆயிருக்கா? அதே மாதிரி இங்கேருந்து ஃபால் ஆனது திரும்பவும் ஆஃப் சைடு போகலாம். இந்த நெக்லைன் தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. ஓகே, இந்த நெக்லைனில் சப்போர்ட் எடுத்து நிற்குதா? அப்போ திரும்பவும் இது அப் சைடு ரிவர்சல் கூட ஆகலாம். ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திரும்பவும் அப் சைடு ரைஸ் ஆகலாம். ஸோ ஆக மொத்தம் மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரியில் இருக்குது. எப்போ டவுன் ட்ரெண்டுன்னா இந்த ப்ரீவியஸ் லோ உடைக்கும் போது மட்டும்தான் க்ரூட் ஆயில் ஃப்ரெஷ்ஷாக செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கும், டவுன் ட்ரெண்டாக மாறும். ஓகே, ரைட் நோ ஒரு ரெக்கவரி ஆர் கன்சால்டேஷன் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ ரைட் நோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட்